புதிய நாள் புதிய துவக்கம். இன்றைக்கி நமது டெக் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்றால் என்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன ப்ரோ, இந்த கேள்விக்கு இந்த வீடியோவில் பதில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகணும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்னா என்னென்னு பார்ப்போம். லாங்குவேஜ்னா என்ன? ஒரு மொழி. நம்ம மொழி எதுக்காக கற்றுக்குறோம்? அடுத்தவங்களோட நல்லா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி கம்ப்யூட்டரோட நல்லா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு கம்ப்யூட்டர் எப்படி நம்ம லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் பைனரி நம்பர்ஸ் மூலிமா தான் நம்ம பேசுகிற லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. பைனரி நம்பர்ஸ்னால் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம 21ங்கிற நம்பரை கம்ப்யூட்டருக்கு இன்புட் பண்ணோன்னா அது 10101ங்கிற பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அவுட்புட் 21 கொடுக்குது. இப்படி தான் ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் நம்ம பேசுகிற லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லோ லெவல் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ் அண்ட் ஹை லெவல் லாங்குவேஜ். லோ லெவல் லாங்குவேஜ்னால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பைனரி நம்பர்ஸ் மூலிமா தான் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு மிஷின் லாங்குவேஜ்னு இன்னொரு பேர் இருக்குது. அசம்பிளி லாங்குவேஜ்னால் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரோட டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த லாங்குவேஜை நம்ம கற்றுக்கிறது ஈஸி தான், பட் அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ டெவலப்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா ஹியூமன்ஸும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹை லெவல் லாங்குவேஜை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹை லெவல் லாங்குவேஜ்னால் PHP, C++, ஜாவா, இது எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ். எல்லா ஹியூமன்ஸும் இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஹியூமன் லாங்குவேஜ்னு இனி ஒரு பேரும் இருக்குது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ உங்களுக்கு ப்ரோ எனக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட தெரியாது, நான் எது ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாங்குவேஜ் நம்ம எதுக்கு படிக்கிறோன்னா, ஒரு டெவலப்பராக மாறதுக்கு தான் நம்ம படிக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வெப் டெவலப்பர் இருக்காங்க, ஆப் டெவலப்பர் இருக்காங்க, கேம் டெவலப்பர் இருக்காங்க. இதுக்காக தான் நம்ம லாங்குவேஜ் படிக்கிறோம். இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வெப் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ளஸ் HTML உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபேமஸான வெப் அப்ளிகேஷன் நான் சொன்னேன்னா ஃபேஸ்புக், கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சிருந்தீங்கன்னா வால்மெட் அண்ட் லிங்க்டின் கம்பெனிஸில் பிளேஸ்மெண்ட் சான்சஸ். சப்போஸ் நீங்கள் ஆப் டெவலப்மெண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு iOS பக்கம் வரணும். iOS பக்கம் வந்து நீங்கள் ஸ்விட்ச் லாங்குவேஜ் படிச்சிருக்கணும். ஸ்விட்ச் லாங்குவேஜ் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஆப்பிள்ங்கிற கம்பெனியில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்குது. செகண்ட், ஆண்ட்ராய்ட் பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் பொறுத்த வரைக்கும் ஜாவா அண்ட் கோட்டின் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஜாவாவில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்னா மைக்ரோசாஃப்ட், ஸ்பாட்டிஃபை, கூகுள், இந்த கம்பெனிஸில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட். சப்போஸ் நீங்கள் கேம் டெவலப்பிங் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு C++ அண்ட் CS லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா உங்களுக்கு சீமன், இன்ஃபோசிஸ், ஹையர் டிஜிட்டல் அண்ட் HCL சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் சான்சஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் டேட்டா சயின்ஸ் ஒரு டேட்டா இன்ஜினியர் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பைத்தான் படிச்சிருக்கணும். பைத்தான் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு யூனிஃபைடு இன்ஃபோடெக், கேபிட்டல் நம்பர்ஸ் ஆர் நெட் சொல்யூஷன் கம்பெனிஸில் பிளேஸ்மெண்ட் சான்சஸ். ஸோ என்ன டெவலப்பர் ஆகணும், என்ன லாங்குவேஜ் படிக்கணுங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயிலாக தெரியும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோட முதல் வீடியோ. ஸோ இது எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ ஃபால்ட் இருந்தால் ப்ராப்ளமே இல்லை, கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கலாம். உங்களிடம் விடைபெறுவது நமது டெக் சேனல் ஃப்ரம் வசந்த்.